இந்த இடத்துல வீடு அல்லது இந்த இடத்துல வீடு இல்லை இங்கே எங்கேயாவது வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு ரோடு வசதி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மாறுபாடான விஷயங்கள். அப்போ இது மேடு இது பள்ளமாக போச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இடமே தேர்வு செய்யறதுக்கு முடியாது, பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு இடம் கட்டி ஆகணும். அப்போ இந்த இடத்துல இது பூரா விவசாய நிலங்கள், மரம் இருக்குது, இங்கெல்லாம் மரம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. இந்த இடத்துல பூராமே நம்மளுக்கு வந்து ரோடு போகிறதுனால இங்கே வாய்மூழல் கட்ட ஆரம்பித்த உடனே அடி அவங்க மூத்த அக்காவுக்கு தான் முதல்ல இது கால் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை, உடனே அவங்க இப்போ மூத்த அக்காவுக்கு வந்து கால் அடிபட்டு. வாஸ்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. விவசாய வாஸ்து இது வந்து வாஸ்து விஷயங்களில் ஒரு சில பேசிக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட இடம் தேர்வு செஞ்சு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம இடத்த கரெக்டாக தேர்வு செய்யணும். அப்போது நிலம் வாங்கியிருப்பாங்க, பழைய பூர்வீக இடமா இருக்கும், அல்லது வந்து மேடு பள்ளங்கள் எங்கே இருக்குது, அப்போ மலைகள் எங்கே இருக்குது, சுற்றி சரௌண்டிங் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போது ஒரு இடம் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இது வடக்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு, இது தெற்கு. இது மாதிரி இடம் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று நம்மளுக்கு மேலே ஏற்றி இருக்கும், கீழே இழுத்துக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே அமைப்பாக இருக்கிற வாய்ப்புகள் குறைவு. அப்போ இது மாதிரி நம்மளுக்கு வந்து இடம் தேர்வு செஞ்சு கட் பண்ணி இடம் தேர்வு செஞ்சுக்கணும். அவங்க எஃப்எம்பி பார்த்து இடம் இப்படி தேர்வு செஞ்சுக்கணும். இதை வந்து நம்மளுக்கு அவங்களோட இடத்துல இப்படி 4ஆக இப்படி பிரிச்சுக்கணும். இது ஈசானியம், இது அக்னி, இது நம்மளுக்கு வந்து தென்மேற்கு, நம்மளுக்கு குபேர பகவானோட விஷயங்கள், குபேர மூலை, இது வந்து நம்மளுக்கு வாயு மூலை. இது மாதிரி நம்ம 4 மூலைகளை பிரிச்சுக்கிட்டு இந்த 4 மூலைகளில் தான் இந்த இடத்துல போர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இங்கெல்லாம் போர் இருக்குது, நிலத்தொட்டி, இந்த விஷயமெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மரம் செடி கொள்கைகள் எதாவது இருக்குது, இங்கே மரம் செடி கொள்கைகள் வந்து இந்த பக்கம் மரம் எதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கணும். இப்போ இதனோட ஒரு 200 அடி 800 அடி இருக்குது, 800 அடி 700 அடி இருக்குது, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி இருக்குது, 800 அடி இருக்குது அப்படின்னோம்னா இதை 4ஆக நாம் பிரிச்சுக்கிட்டு தான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த இடமும் இந்த இடத்துக்கும் ஆல்ரெடி இந்த இடத்துல வீடு அல்லது இந்த இடத்துல வீடு இல்லை இங்கே எங்கேயாவது வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை நம்மளுக்கு ரோடு வசதி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வீடு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மாறுபாடான விஷயங்கள். அப்போ இது மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து செய்யக்கூடாது. அப்போ இது ஓகே, இது மாதிரி இடங்கள் நீங்கள் ஓகே, இது மாதிரி கிட்டத்தட்ட இந்த பக்கம் இடம் விட்டுருப்பாங்க அல்லது இந்த பக்கம் இடம், அதாவது பாதிக்கு நம்மளுக்கு இது பாதி இது சரி பாதி, இதனோட கிட்டத்தட்ட ஒரு 800 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வீடு இருக்கிற இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 350 அடி 300 அடியில் இருக்குது. ஓகே, அது நம்ம இருக்கலாம், ஒரு சில பக்கம் தள்ளி இருக்கலாம், ஒரு சில பக்கம் நம்ம இங்கே தான் கட்டணும் அப்படின்னு நம்ம பண்ண முடியாதுங்க. அல்லது இங்கே நம்ம வந்து ரோடு வசதி இங்கே இருக்குதுன்னா இங்கே கட்டுறாங்க, இந்த ஈசானியத்தில் கட்டுறாங்க அப்படின்னா அதை நம்ம வேறு மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லி தான் நம்ம வந்து புரிய வச்சு பண்ணணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோட கிளைண்ட் ஒருத்தர் ஒரு 120 ஏக்கர் அவருக்கு இருக்குதுங்க. அந்த 120 ஏக்கரை நம்ம எப்படி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல்லாக இப்படி ரவுண்டாக தான் இருந்ததுங்க. எல்லாமே நம்ம ஸ்கொயராக தான் இருந்தது. இது வடக்க, இது கிழக்க, இது தெற்கு, இது மேற்குங்க. இது மாதிரி தான் இருந்தது. இது என்ன பண்ணிட்டாரு, வடக்கு பக்கம் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரோடு, வடக்கு பக்கம் நம்மளுக்கு இடம் கம்மி தான். ஆனால் கிழக்கு பக்கம் நம்மளுக்கு ரோடு இருந்தது, அவருக்கு ரோடு இருந்தது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய பைபாஸ் ரோடு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 120 ஏக்கராங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு ஏரி, அவரோட விவசாய நிலங்களுக்கு பூர்வமே இந்த இடத்துல ஏரி இருந்ததுங்க. இது நம்மளுக்கு வந்து மேடு, இது மேடு, இங்கே பள்ளமாக போச்சு. அப்போ இது மேடு இது பள்ளமாக போச்சு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இடமே தேர்வு செய்யறதுக்கு முடியாது, பெரிய கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே தான் நம்மளுக்கு இடம் கட்டி ஆகணும். அப்போ இந்த இடத்துல இது பூரா விவசாய நிலங்கள், மரம் இருக்குது, இங்கெல்லாம் மரம் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. இந்த இடத்துல பூராமே நம்மளுக்கு வந்து ரோடு போகிறதுனால இங்கே நம்மளுக்கு பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஈசானியத்தில் நம்மளுக்கு வீடு கட்டி தான் ஆகணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரிகளை கட்டி விட்டார். அப்போ இங்கெல்லாம் கட்டி விட்ட ஒருபாடு நம்மளுக்கு இடம் இங்கே தான் இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல தான் வீடு கட்டி ஆகணும். அப்போ இதுக்கு வேறு வழி இல்லைங்க. அப்போ இது வந்து நம்ம தனியாக அந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வேறு வழிமுறைகள் எஃப்எம்பி பண்ணுறது, மற்ற சொத்து பிரிக்கிறது, இதெல்லாம் நம்ம அறிவுரை பண்ணிவிட்டு அதை நம்ம கட்டி முடிச்சாச்சுங்க. கட்டி முடிச்சுட்டு இது அறிவுரை செஞ்ச பிற்பாடு இப்படி பண்ணிட்டாருங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு அப்படி விஷயங்களை சொன்னதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வடக்க கிழக்க தெற்கு மேற்கு, இது வந்து வேறு இன்னொரு கிளைண்ட், இது என்னோடய கிளைண்ட்டு தாங்க. இந்த கிளைண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா இது வடக்கு பக்கம் ஒரு ரோடுங்க. இது அவருக்கு கிழக்கு பக்கம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல உயரமான தொட்டி கட்டிட்டார்.
நிலத்தொட்டி தான் கட்டணும். ஆனால் உயரமான தொட்டி கட்டிட்டாரு. இது வந்து பழைய வீடு, இது அவங்க அக்காளுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இது பூராமே கிழக்கு பக்கம் இருக்கிறது பூராமே அடிச்சிட்டாரு. திரும்ப இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு வீடு, திரும்ப இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து மாட்டு கொட்டாயி, இதெல்லாம் நம்ம இந்த ஓரம் பூராமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டாரு. இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். தயவு செஞ்சு இந்த இடத்த மாற்றிட்டு நீங்கள் வேறு பக்கம் போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு அவர் அறிவுரை கொடுத்துருக்குது. இருந்தாலும் வேறு வாஸ்துக்காரரை வச்சு அவர் செஞ்சுட்டார். இப்படி செஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டார். இதை பாதிக்கு மேலே விட்டுட்டு இது பாதிக்கு மேலே இந்த பக்கம் கட்ட ஆரம்பிச்சிட்டார். நம்ம வாயுமூலையில் கட்ட ஆரம்பிச்சிட்டார். வாயுமூலையில் கட்ட ஆரம்பித்தோடனே அடி அவங்க மூத்த அக்காவுக்கு தான் முதல்ல இது கால் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை, உடனே அவங்க இப்போ மூத்த அக்காவுக்கு வந்து கால் அடிபட்டு வண்டி மோதி அடிபட்டு கடைசி அவங்க இப்போ படுக்கையாக இருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு சஜஷன் அவ்வளோதான் சொன்னோம். அதுக்கு கூட நம்ம போகலை. ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மாறுபட இருக்கும்போது நம்ம எப்படி போக முடியுங்க. அதனால் இப்படி விஷயங்கள் இருக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு விவசாய நிலங்கள் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இது மாதிரி இடங்களில் நம்ம வந்து ஒரு ஏக்கரா இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்போ தான் நாளாக நம்ம பிரிக்கிறோம். நாளாக பிரிச்சுட்டு இதை இந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கிறோம். இந்த ஏரியா தான் வீடு கட்டுறதுக்கு உண்டான ஏரியா. இது வந்து அதுக்கு அடுத்தது இது தண்ணி இருக்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? இது வந்து நம்ம மாட்டு கொட்டாயி, நம்மளுக்கு வந்து குப்பை, இதெல்லாம் நம்ம வந்து கொட்டிக்கலாம். பெரிய குப்பையெல்லாம் நம்ம வந்து விவசாயிகள் வந்து நிறைய குப்பையெல்லாம் வச்சுருப்பாங்க, மாட்டு கொட்டாய் கட்டுவாங்க. அப்போ இது மாடு ஆடு இந்த இடத்துல தான் நம்ம கட்டணும். அப்போ இங்கே நம்ம குப்பை கொட்டிக்கலாம். அது குழி இல்லாமல் குழி பறித்து நம்ம கொட்டக்கூடாது. குழி பறித்து கொட்டோம்னா அது தப்பு. இன்னொன்று, நம்ம இந்த இடத்துல நம்ம மாட்டு கொட்டாயை நம்ம கட்டிக்கலாம். இங்கே மாட்டு கொட்டாய் கட்டுறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான். செகண்ட் ஆப்ஷன் இது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வாயுமூலம் தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இப்போ இது நம்ம இங்கே குப்பை கொட்டிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து கழிவு பொருட்கள் சேரக்கூடிய இடங்கள். அப்போ நம்ம வந்து வீடு வாசனை பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இங்கே தான் பாத்ரூம் போடுவோம், இங்கே செப்டி டேங்க் போடுவோம். சேம் அதே மாதிரி தான் மாடுங்க கட்டிக்கிட்டு இங்கே வந்து நம்ம அந்த சாணங்கள் கொட்டுறதுக்கு உண்டான விஷயங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இந்த மூலையும் தான் சாணங்கள் கொட்டணும். அசிங்கமான விஷயங்கள் இந்த ஏரியா பக்கம் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அதனால தான் ஒரு சில பேர் குப்பை இங்கே கொட்டிடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. விவசாயிகள் பண்ணுற தப்பு நமக்கு இது மாதிரி தான். அதே சமயத்தில் இந்த மாடு கொட்டகை எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடு இந்த இடத்துல அடிக்கடி நம்ம சொல்கிறதே அதுதான். இந்த நாளாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். 1 ஏக்கராக இருந்தாலும் சரி, 10 ஏக்கராக இருந்தாலும் 100 ஏக்கராக இருந்தாலும் சரி, இந்த ஏரியாவை நாளாக பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு 16 டிவிஷனாக பிரிக்கிறது, 48 டிவிஷனாக பிரிக்கிறதெல்லாம் அது அப்புறம். ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம நாளாக பிரிச்சுக்கிட்டு தான் இது மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது விவசாய நிலங்களை எப்படி நம்ம பிரிக்கிறது, எப்படி எஃப்எம்பி நம்ம வந்து பரிச்சு பண்ணுறது, இது மாதிரி ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடிக்கடி நம்ம பேசுவோம். அடுத்த விஷயங்கள் நம்ம பார்ப்போம். சரிங்களா? மிக்க நன்றிகள். கல்லாப்பட்டி வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். அது நிறைய நம்ம ஃபாரின்லேருந்து கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா, நம்ம சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாங்க. ஏன்னா அங்கே அனுப்புறதுக்கு நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. அதே நம்ம நண்பர்கள், அவர்களோட நண்பர்கள், உறவினர்கள், இவங்களுக்கு வந்து நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே அவர்கிட்ட வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொடுக்குறதுல எந்த சிரமமும் இல்லை. இதே நம்ம இந்தியாவுக்குள்ளே கொடுக்குறதுக்குமே எந்த சிரமமும் கிடையாது. ஃபாரின் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அங்கே அனுப்புறதுக்கு அந்த வசதிகள் நம்ம சிரமமாக இருக்குது. அதே நம்ம வந்து இங்கே நம்ம யார்கிட்டோன்னா அவங்க உறவினர்கள் நண்பர்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே அவங்ககிட்ட. நன்றிகள். வணக்கம்.